السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹு தாலா நமக்கு கூறியுள்ளபடி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி ஆவார்கள். மேலும் அனைத்து விஷயங்களிலும் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். கடந்த ஹுத்பாக்களில் இதே தொடரில் அன்னாரின் இறை நேசம் குறித்து கூறப்பட்டு வந்தது. அன்னாரின் நேசத்தை கூறும்போது அன்னாரின் இறை வணக்கத்தின் உயர்ந்த தரம் பற்றியும் குறிப்பிடப்பட்டது. இறை நேசத்திற்கு பிறகு அடுத்த தலைப்பாக அன்னாரின் இறை வணக்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக இருந்தது. ஆனால் இறை நேசத்தை விவரிக்க தொடங்கிய போது அதில் இறை வணக்கத்துடன் தொடர்புடைய பல நிகழ்வுகளும் இயல்பாகவே சேர்ந்துவிட்டன. விரும்பியிருந்தும் இந்த இரு தலைப்புகளையும் பிரிக்க முடியவில்லை. ஏனெனில் இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தே உள்ளன. இறை நேசமில்லாமல் உண்மையான இறை வணக்கமில்லை. அத்தோடு இறை வணக்கமில்லாமல் இறை நேசமும் இருக்க முடியாது. அல்லாஹ்வின் மீது அன்பு இல்லையெனில் உண்மையான இபாதத் சாத்தியமே இல்லை. எவ்வாறு இருப்பினும் இது தொடர்பாக இன்று மேலும் எடுத்துரைப்பேன். மேலும் கூறப்போகும் விஷயங்களை நான் இறை வணக்கத்தின் கோணத்தில் எடுத்துக்கொண்டாலும் அதன் முடிவு கடந்த ஹுத்பாவிலும் நான் கூறியது போல அல்லாஹ்வின் மீதான அன்பில்தான் சென்று முடிகின்றது. அல்லாஹு தாலா அன்னாரின் இந்த உயர்ந்த அன்பின் தரத்தை குர்ஆனே கரீமில் எவ்வாறு விளக்குகிறான் என்பதை கடந்த ஹுத்பாக்களில் ஒரு வசனத்தின் மூலம் நான் விளக்கியுள்ளேன். அல்லாஹ் கூறுகின்றான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுக்கி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தொழுகையும் என் தியாகங்களும் என் வாழ்வும் என் மரணமும் அனைத்தும் அகிலத்தின் இறைவனான அல்லாஹுக்கே என்று நீர் கூறுவீராக. இந்த வசனத்தின் விளக்கம் ஏற்கனவே கடந்த உரைகளில் சொல்லப்பட்டுள்ளதால் அதை மீண்டும் கூற தேவையில்லை. அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ் என்று அறிவிக்கச் செய்து நமக்கும் அந்த உயர்ந்த தரங்களை அடைய வழிகாட்டுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், மக்களிடம் சொல்லுங்கள், நீங்கள் என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், மேலும் உங்களால் அல்லாஹ்வின் அன்பை பெற முடியும். இவ்வாறு அறிவிக்கச் செய்து அல்லாஹ் நமக்கு இந்த உயர்ந்த தரங்களை அடைய உண்மையான முயற்சி செய்யுங்கள் என்று வழிகாட்டியுள்ளான். இறை வணக்கத்தை பற்றி திருக்குரானில் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு எண்ணற்ற கட்டளைகளை வழங்கியுள்ளான். ஓரிடத்தில் அவன் கூறுகின்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. இதன் மூலம் அல்லாஹ் தெளிவுபடுத்துவதாவது, நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை நான் புரிந்து கொண்டது போல் நீங்களும் புரிந்து கொண்டு அதற்குரிய கடமையை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் உங்கள் படைப்பின் நோக்கத்தை அடைய முடியும். அப்போதுதான் அல்லாஹ்வின் அன்பையும் பெற முடியும். பிறகு மற்றொரு இடத்தில் அல்லாஹு தாலா இறை வணக்கத்தின்பால் கவனமூட்டியவாறு கூறுகின்றான், யா ஐயுஹன் நாஸ் உஅ்புது ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். மக்களே, உங்களை படைத்தவனையும் உங்களுக்கு முன் இருந்தவர்களை படைத்தவனையும் நீங்கள் வணங்குங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் இறையச்சத்தை அடைவீர்கள். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறவும் தக்வாவை அடையவும் அல்லாஹ்வை வணங்க வேண்டியது அவசியமாகும். மேலும் அந்த வணக்கத்தின் தரத்தை உயர்த்த வேண்டும். யா ஐயுஹல்லதீன ஆமனுர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன்.
ஈமான் கொண்டவர்களே, ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், உங்கள் இறைவனை வணங்குங்கள், நல்ல செயல்களை செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த கட்டளைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழங்கிய போது அதன் உச்சத்தை தங்கள் சொந்த செயல்களின் மூலம் செய்து காட்டினார்கள். பின்னர் இந்த தரத்தை அடைய முயற்சி செய்யாதவரை உண்மையான கீழ்ப்படிதலும் பின்பற்றலும் நிறைவு பெறாது என்பதை நமக்கு உணர்த்தினார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் சமுதாயத்திற்காக செய்த துவாக்கள் நாம் அன்னாரின் முன்மாதிரியை என்றும் கண்முன்னே வைத்து அதன்படி நடக்க முயற்சி செய்தால்தான் நமக்கு பயன் தரும். வெறும் வாயளவிலும் வெளிக்காட்டுவதாலும் எந்த பயனும் இருக்காது. எவ்வாறாகிலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநிறுத்திய இந்த முன்மாதிரிகளில் பலவற்றை நான் ஏற்கனவே கூறியுள்ளேன். இன்னும் சிலவற்றை இப்போது கூறுகிறேன். அன்னார் அல்லாஹ்வை வணங்கும் எந்த வாய்ப்பையும் நழுவவிட்டதில்லை. அன்னாரது உறக்க நிலையும் கூட வணக்கமாகவே இருந்தது. என் கண்கள் உறங்கினாலும் என் உள்ளம் அல்லாஹ்வின் நினைவிலிருந்தும் விலகியிருப்பதில்லை என்று அன்னாரே கூறியுள்ளார்கள். அன்னார் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இதனையே வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். உங்கள் நிலை இப்படியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் எப்போதும் உங்கள் கண்முன்னே இருக்க வேண்டும். இறை வணக்கத்தின் விஷயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நுணுக்கமாக தங்களை தாமே கணக்கெடுத்து கொண்டார்கள். இது குறித்து ஒரு அறிவிப்பில் வருகின்றது. ஹஸரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வடிவங்கள் உள்ள விருப்பில் தொழுதார்கள். அன்னார் அந்த வடிவங்களை ஒரு பார்வை பார்த்தார்கள். தொழுகை முடிந்ததும் அன்னார் கூறினார்கள், எனது இந்த விரிப்பை அபு ஜஹ்மிடம் எடுத்துச் சென்று அதற்கு பதிலாக உருவமில்லாத எளிய அம்பிஜானி போர்வையை கொண்டு வாருங்கள். ஏனெனில் இது இப்போது என்னை என் தொழுகையிலிருந்து திசை திருப்பிவிட்டது. அதாவது ஒரு சிறிய பார்வை கூட அல்லாஹ்வை நோக்கிய கவனத்தை திருப்பிவிட்டால் அதை அவர்கள் சகித்து கொள்ளவில்லை. மற்றொரு அறிவிப்பில் ஹஸரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அந்த உருவங்களை பார்த்து கொண்டிருந்தேன். நான் தொழுகையில் இருந்தபோதே அது என்னை சோதனையில் ஆழ்த்திவிடுமோ என்று நான் அஞ்சினேன். இதன் விளக்கத்தில் சையத் ஜைனுல் ஆபிதீன் வலியுல்லா ஷா சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், இந்த அத்தியாயத்தின் கருத்து என்னவென்றால், விரிப்பு எளிமையானதாக இருக்க வேண்டும். கவனத்தை சிதறடிக்கும் வேலைப்பாடுகள் அதில் இருக்கக்கூடாது. மன வளர்ச்சியுடன் மனிதன் இயல்பாகவே எளிமையையே விரும்புகின்றான். நேரிய சிந்தனையுடையவர்கள் ஆடையை தேர்ந்தெடுப்பதில் எளிய நிறங்களையே விரும்புவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சிலர் தங்கள் ஆடைகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்திரி சரியாக உள்ளதா என்பதிலேயே கவனம் இருக்கும். தொழுகையில் முழுமையான கவனம் அல்லாஹ்வின் பக்கம் மட்டுமே இருக்க வேண்டும், ஆடைகளின் பக்கம் அல்ல. கூறுகிறார்கள், தொழுகையில் மாய்ந்து விடுவது மனிதன் அதில் முழுமையாக மூழ்கும் போதுதான் ஏற்பட முடியும். இதனால்தான் இஸ்லாமிய அடையாளங்கள் தொழும் சூழலில் கவனத்தை ஈர்க்கும் எந்த ஒரு பொருளும் இருப்பதை விரும்பவில்லை. இதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை எவ்வளவு ஆழ்ந்த கவனத்துடன் வணங்க விரும்பினார்கள் என்பது விளங்குகிறது. மிகச்சிறிய விஷயம் கூட அல்லாஹ்விடமிருந்து கவனத்தை திருப்பிவிடக் கூடாது என்பதே அவர்களின் நிலையாக இருந்தது. மேலும் இது குறித்து பல ஹதீசுகளில் கூறப்பட்டுள்ளன. படங்கள் இருக்கக்கூடாது, முன்புறம் படங்கள் உள்ள ஆடைகள் அல்லது படங்கள் உள்ள திரைகள் முன் இருக்கக்கூடாது. ஏனெனில் இவை அனைத்தும் தொழுகையில் கவன சிதறலுக்கு காரணமாகலாம். அதனால் இவைகள் தவிர்க்கப்பட வேண்டும். தொழும்போது கிப்லாவை நோக்கிய நிலையில் கவனத்தை திசை திருப்பும் பொருட்கள் இருக்கக்கூடாது. இது போன்றே அன்னாரின் உயர்ந்த தரநிலையை பற்றிய இன்னொரு எடுத்துக்காட்டும் காணப்படுகின்றது. ஹஸரத் ஜாஃபர் பின் முஹம்மது அவர்கள் தமது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், ஹஸரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், உங்கள் வீட்டில் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் கூறினார்கள், அது தோலால் செய்யப்பட்டிருந்தது, அதன் உள்ளே பேரிச்ச மரத்தின் நார்களால் நிரப்பப்பட்டிருந்தது. ஹஸரத் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், உங்கள் வீட்டில் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படுக்கை எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் கூறினார்கள், அது கம்பளியினால் ஆனதாகும், மென்மையான ஆட்டு கம்பளியால் செய்யப்பட்டிருந்தது. நான் அதற்கு 2 அடுக்குகள் போடுவேன், அப்போது அது சற்றே மென்மையாகும். அதன் மேல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குவார்கள். ஓரிரவு நான், ஏன் இதற்கு 4 அடுக்குகள் போடக்கூடாது, அப்படியானால் இது இன்னும் மென்மையாக
அன்னாருக்கு மேலும் வசதியாக இருக்குமே என்று நினைத்தேன். அதனால் நாங்கள் 4 அடுக்குகள் போட்டோம். காலையில் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நேற்று இரவு எனக்காக நீங்கள் என்ன விரித்தீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு நான், அது உங்கள் படுக்கைதான், அதற்கு 4 அடுக்குகள் போட்டோம், அது உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கவே என்று கூறினேன். அப்போது நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதை முன்பு போலவே வைத்திருங்கள், ஏனெனில் அதன் அதிகமான மென்மை இரவு தொழுகையில் எனக்கு தடையாக இருந்தது. உண்மையில் படுக்கையின் மென்மை அவர்களின் இறை வணக்கத்திற்கு தடையாக இருக்க முடியாது. ஆனால் படுக்கை மென்மையாக இருப்பதால் சற்றே படுத்துக்கொள்வோம், அல்லாஹ்வின் வழிபாட்டிற்கு எழாமல் விடுவோம் என்ற எண்ணமே கூட அவர்களுக்கு ஏற்றதாக இருக்கவில்லை. இதுவே அவர்களின் உயர்தர நிலையாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறை வணக்கத்தின் நிலையை ஹஸ்ரத் உம்முல் மோமினேன் ஹஸ்ரத் சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவ்வாறு வர்ணிக்கிறார்கள். ஒருமுறை நான் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுகையில் நின்றேன். அவர்கள் ருக்கு செய்தார்கள். அந்த ருக்கு எவ்வளவு நீண்டதாக இருந்தது எனில் நான் என் மூக்கை பிடித்து கொண்டேன். எங்காவது மூக்கிலிருந்து இரத்தம் வந்து விடுமோ என்று பயந்தேன். இத்தகைய நிலை மனிதன் தான் நேசித்தவரின் வாசலை விட்டு விலக மனம் வராத அளவுக்கு உள்ள அன்பு இருக்கும்போது மட்டுமே சாத்தியமாகும். எந்த நிலையில் சென்றாலும் எங்கு சென்றாலும் அதிலேயே முழுமையாக மூழ்கி விடுவது போன்றது. அதேபோல் வணக்கத்தின் தரநிலையை பற்றிய இன்னொரு அறிவிப்பும் உள்ளது. முத்தரிஃப் அவர்கள் தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருந்தபோது அழுகையின் காரணமாக அவர்களின் மார்பிலிருந்து அரவை இயந்திரம் இயங்குவது போன்று ஒரு சத்தம் கேட்டது. அதாவது அரவை இயந்திரம் கிரைண்டர் இயங்குவது போன்று. மற்றொரு இடத்தில் பானையில் கொதிப்பது போல என்ற உவமையும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஒரு அறிவிப்பில் ஹஸரத் முஆஸ் பின் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஒரு வாகனத்தில் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னால் அமர்ந்திருந்தேன். எங்களுக்கிடையில் சவாரி ஆசனத்தின் பின்பகுதி இருந்தது. அப்போது அன்னார், முஆஸ் பின் ஜபலே என்று கூறினார்கள். லப்பைக் யா ரசூலல்லாஹ், இது எனக்கு பெரும் பாக்கியம் என்று நான் கூறினேன். பிறகு அன்னார் சற்று தூரம் சென்ற பின் முஆஸ் பின் ஜபலே என்று மீண்டும் கூறினார்கள். நான் மீண்டும் கூறினேன், லப்பைக் யா ரசூலல்லாஹ், இது எனக்கு பெரும் பாக்கியமாகும். மீண்டும் சிறிது தூரம் சென்ற பின் அன்னார் கூறினார்கள், முஆஸ் பின் ஜபலே. நான் கூறினேன், லப்பைக் யா ரசூலல்லாஹ், இது எனக்கு பெரும் பாக்கியமாகும். அப்போது நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுக்கு தமது அடியார்கள் மீது என்ன உரிமை இருக்கின்றது என்பதை நீ அறிவாயா? நான் கூறினேன், அல்லாஹும் அவனுடைய தூதரும் சிறப்பாக அறிந்தவர்கள். அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவின் உரிமை என்னவெனில் அவர்கள் அவனை மட்டுமே வழிபட வேண்டும், அவனுக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது. பின்னர் அன்னார் சற்று தூரம் சென்ற பின் மீண்டும் கூறினார்கள், முஆஸ் பின் ஜபலே. நான் கூறினேன், லப்பைக் யா ரசூலல்லாஹ், இது எனக்கு பெரும் பாக்கியமாகும். அன்னார், அடியார்களுக்கு அல்லாஹ்வின் மீதான உரிமை என்ன என்பதை நீ அறிவாயா என்று கேட்டார்கள். அல்லாஹுவும் அவனது தூதரும் நன்கு அறிவார்கள் என்று கூறினேன். அல்லாஹ்வின் மீதான அடியார்களின் உரிமை யாதெனில் அவர்கள் அவனை வணங்க வேண்டும், அவனுக்கு எவரையும் இணை வைக்கக்கூடாது என்பதே ஆகும். பிறகு அன்னார் சிறிது நேரம் சென்றார்கள். பிறகு முஆஸ் பின் ஜபலே என்று அழைத்தார்கள். லப்பைக் யா ரசூலல்லாஹ், இது எனது பாக்கியமாகும் என்று நான் கூறினேன். அன்னார், அடியார்களின் மீது அல்லாஹ்வின் உரிமை என்ன என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். முதலில் அல்லாஹ்வின் மீதான உரிமை இருந்தது, தற்போது அடியார்களின் மீதான உரிமை என்ன? அதாவது அவர்கள் இறை வணக்கம் புரிகின்ற அடியார்களாக இருக்கும்போது அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நன்கு அறிந்தவர்கள் என்று நான் கூறினேன். அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அவர்களை தண்டிக்க மாட்டான் என்பதே அது. இவ்வாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தரநிலைகளை மட்டும் நிலைநிறுத்தவில்லை, அவற்றை அடைய வேண்டுமெனும் அறிவுறுத்தலையும் வழங்கினார்கள். நீங்கள் இவ்வாறு நடந்தால் அல்லாஹ்வின் அன்பையும் பெறுவீர்கள், அவனுடைய தண்டனையிலிருந்தும் காக்கப்படுவீர்கள் என்று அவர்கள் போதித்தார்கள். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பரப்புவதற்காக நியமிக்கப்பட்டவராக இருந்தார்கள். அதுபோலவே சுன்னத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே குர்ஆன் உறுதியானது போலவே தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வரும் சுன்னத்தும் உறுதியானதே. அதாவது நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் செயலில் இருந்து நிரூபிக்கப்பட்டு தொடர்ந்து அறிவிப்பாளர்கள் சங்கிலியாக பரிமாறிக்கொண்டே வந்த சுன்னத்.
இந்த இரு தொண்டுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கைகளால் நிறைவேற்றினார்கள். இரண்டையும் தமது கடமையாக கருதினார்கள். தொழுகை குறித்து கட்டளை வந்தபோது அல்லாஹ்வின் அந்த வார்த்தையை நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது செயலால் விளக்கி காட்டினார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு இத்தனை ரக்கத், மக்ரிபுக்கு இத்தனை ரக்கத், மற்ற தொழுகைகளுக்கு இத்தனை ரக்கத் என்று செயல் வடிவில் செய்து காட்டினார்கள். அதுபோலவே ஹஜ்ஜையும் செய்து காட்டினார்கள். பின்னர் தமது கைகளால் ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை அந்த நடைமுறையை பின்பற்ற வலியுறுத்தி தொடர்ச்சியான நடைமுறை என்ற சங்கிலியை வலுவாக நிறுவினார்கள். தாமே செய்து காட்டி பிறரையும் அதில் நிலைநிறுத்தினார்கள். இன்று வரை உம்மத்தில் நடைமுறை வடிவில் காணப்படும் இந்த செயல் முன்மாதிரியே சுன்னத் எனப்படுகின்றது. அன்னார் மேலும் எழுதுகிறார்கள், ஆனால் ஹதீஸ் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னிலையில் எழுதப்படவில்லை. அதை சேகரிப்பதற்கான ஏற்பாடும் உடனடியாக செய்யப்படவில்லை. அன்னார் சுன்னத் மற்றும் ஹதீஸிற்கிடையே உள்ள வித்தியாசத்தை விளக்கி கூறினார்கள். அன்னார் சுன்னத் முதலில் வருகிறது, ஹதீஸின் நிலை அதன் பின்னர். குர்ஆனுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்திற்கும் முரண்படாத ஹதீஸே சரியான ஹதீஸாகும் என்று கூறினார்கள். எங்கு அன்னார் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறை வணக்கத்தின் தரத்தை புகழ்ந்து கூறியுள்ளார்களோ அங்கு அன்னார் அனைத்தையும் செய்து காட்டி தன்னை பின்பற்றுபவர்களுக்கு அதன்படி நடக்க அறிவுறுத்தி அவர்களிடம் நடைமுறையிலும் கொண்டு வந்தார்கள் என்பதையும் விளக்கினார்கள். இன்று வரை நம்மிடம் வந்து சேர்ந்துள்ள இந்த சுன்னத் சஹாபாக்களின் முன்மாதிரிகள் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பியத்தின் காரணமாகவே வந்துள்ளன. நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எவ்வாறு பயிற்றுவித்தார்கள் என்றால் அவர்களின் இறை வணக்க நிலைகளும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே சென்றன. அல்லாஹ்வின் மீதான அவர்களுடைய அன்பின் தரமும் உயர்ந்து கொண்டே சென்றது. இதுவே நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநிறுத்திய முன்மாதிரியாகும். அதை சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நமக்கும் இதுவே கட்டளையாகும். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையை மிகவும் வலியுறுத்தினார்கள். தஹஜ்ஜுத் தொழ வேண்டும் என்று ஹஸரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதன் விளக்கத்தில் ஒரு இடத்தில் எழுதுகிறார்கள், ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நஃபில் தொழுகைகளின் மீது எவ்வளவு கவனம் இருந்தது. அவை நஃபிலாக இருந்தாலும் இரவில் அன்னார் வெளியே சென்று பார்த்து சஹாபாக்களில் யார் நஃபில் தொழுகிறார்கள் என்று கவனிப்பார்கள். நகரின் வீதிகளில் நடந்து செல்வார்கள். தஹஜ்ஜுத் நேரத்தில் எங்கிருந்து தொழுகையின் சத்தம் வருகிறது, யார் எழுந்து தொழுகிறார்கள், யார் தொழவில்லை என்பதையும் அன்னார் கவனித்தார்கள். இன்றைய காலத்தில் யாரிடமாவது தொழுகையை பற்றி கேட்டால் மஸ்ஜிதில் தொழுகைக்கு வர வேண்டும், எத்தனை தொழுகைகளுக்கு மஸ்ஜிதுக்கு வருகிறீர்கள் என்று கேட்டால் சிலர் உடனே இது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம், நீங்கள் யார் கேட்பதற்கு, ஜமாத்திற்கு இதை கேட்க என்ன அவசியம் நேர்ந்தது, இது எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான விஷயம் என்று ஆட்சேபிக்கிறார்கள். ஆனால் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுகையையும் கூட தானே ஆய்வு செய்து பார்த்தார்கள். ஒருமுறை அன்னாரின் மஜ்லிஸில் ஹஸரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பற்றி அவர் மிகச் சிறந்தவர், அவரிடம் இத்தனை நல்ல பண்புகள் உள்ளன என்று கூறப்பட்டது. அதற்கு நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம், அவர் உண்மையிலேயே நல்ல மனிதர். அவர் தஹஜ்ஜுத் தொழுவாரானால், ஏனெனில் அவர் இளைஞராக இருந்தார், தஹஜ்ஜுத் விஷயத்தில் சற்றே சோம்பல் காட்டுவார். அதனால் இவ்வாறு அவருக்கு கவனமூட்டினார்கள். மேலும் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த கணவன் மனைவி மீது அல்லாஹ் கருணை காட்டட்டும். இரவில் கணவன் விழித்து கொண்டால் மனைவியையும் நீயும் தொழு என்று எழுப்பட்டும். அவள் விழிக்காவிட்டால் அவள் முகத்தில் சிறிது தண்ணீர் தெளித்து எழுப்ப வேண்டும். அதுபோல மனைவி விழித்தால் அவள் தானே தஹஜ்ஜுத் தொழுதுவிட்டு கணவனையும் எழுப்ப வேண்டும். அவன் விழிக்காவிட்டால் அவன் முகத்தில் சிறிது தண்ணீர் தெளித்து எழுப்ப வேண்டும். பாருங்கள், ஒரு பக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிக்கு கணவனின் மரியாதையை மிக முக்கியமானதாக கூறியிருக்கிறார்கள். மறுபக்கம் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எழுப்ப வேண்டுமானால் தண்ணீர் தெளிப்பதையும் அனுமதித்திருக்கிறார்கள். இதனால் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுதை எவ்வளவு முக்கியமானதாக கருதினார்கள் என்பது தெளிவாகிறது. பின்னர் குர்ஆனே கரீம் கூறுகிறது, இரவில் எழுந்து வணங்குவது மனிதனின் ஆன்மாவை நேராக்குகிறது.
இதனால்தான் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் தஹஜுத் 2 ரக்கத்துகள் மட்டுமேயானாலும் தவறாமல் தொழுங்கள் என்று கூறினார்கள். நபிமொழிகளிலிருந்து இதுவும் நிரூபணமானதாகும். இரவின் இறுதி பகுதியில் அல்லாஹு தாலா அருகில் வருகின்றான், மேலும் மிக அதிகமாக துவாக்களை ஏற்றுக்கொள்கிறான். அதனால் தஹஜுத் தொழுகை மிகவும் முக்கியமானதும் பயனுள்ளதுமாகும். ரட்சிப்பு அல்லாஹ்வின் அருளால் மட்டுமே கிடைக்கின்றது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எந்த மனிதனும் தன் செயல்களை அடிப்படையாக கொண்டு தான் ரட்சிப்பை பெறுவேன் என்று வாதிக்க முடியாது. ஏனெனில் மிக பெரிய செயல் வீரரும் மாபெரும் கட்டுப்படுபவரும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அன்னாரும் கூட தமது செயல்களை மட்டுமே நம்பியிருக்கவில்லை. ஹதீசுகளில் வருகிறது, கடந்த ஹுத்பாவிலும் நான் இதை கூறியுள்ளேன். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஸரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மற்றும் பிற சஹாபாக்களும் இதையே கூறினார்கள். நீங்கள் தங்கள் செயல்களின் காரணமாக சொர்க்கம் செல்வீர்களா என்று அவர்கள் கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை ஆயிஷா, நானும் அல்லாஹ்வின் அருளால் தான் சொர்க்கம் செல்வேன் என்று கூறினார்கள். ஆகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற மனிதர், அவரின் ஒவ்வொரு மூச்சும், அவரது நடையும் அசைவும் ஓய்வும் எல்லாம் இறைவணக்கமாக இருந்தது. அவரது உறக்கமும் விழிப்பதும் இபாதத்தாக இருந்தது. எதுவரை என்றால் அன்னார் இயற்கை தேவைக்கு செல்வதும் தம் மனைவியரிடம் செல்வதும் கூட இபாதத்தாக இருந்தது. அத்தகைய மகத்தான இறைவணக்கம் புரிபவர் கூட நான் என் செயல்களால் அல்ல அல்லாஹ்வின் அருளால் சொர்க்கம் செல்வேன் என்று கூறும்போது வேறு யார் தங்கள் செயல்களால் சொர்க்கம் செல்வேன் என்று கூற முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு செயலும் எவ்வாறு இபாதத்தாக ஆனது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு செயலும் எவ்வாறு இபாதத்தாக ஆனது என்று எண்ண வேண்டாம். ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், இது முற்றிலும் உண்மை. ஏனெனில் அல்லாஹு தாலா அவர்களை குறித்து அறிவித்துள்ளான், அவர்களின் ஒவ்வொரு நிலையும் இபாதத்தாக இருந்தது. அறியாதவர் அன்னாரது ஒவ்வொரு அசைவும் எவ்வாறு இறைவணக்கமாக இருக்க முடியும் என்று கேட்கலாம். ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒவ்வொரு செயலும் இறைவணக்கமாக இருந்தது. அன்னாரை தவிர வேறு எவருடைய செயலும் இறைவணக்கமாக இருக்க முடியாது. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த முன்மாதிரி ஆவார்கள். அவர்களின் ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்வின் திருப்திக்காகவே இருந்தது. அல்லாஹ்வின் திருப்திக்காக செய்யப்படும் செயல்தான் இபாதத்தாக ஆகிவிடுகிறது. வேறொருவரது எந்த செயலும் இபாதத்தாக ஆகிவிடுவதில்லை. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒவ்வொரு செயலிலும் முன்மாதிரி உள்ளது. இதன் பொருள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் செயல்களால் எது அனுமதிக்கப்பட்டது, எது தடை செய்யப்பட்டது, எது விரும்பத்தக்கது, எது விரும்பத்தகாதது, எது ஹலால், எது ஹராம் என்பதை நடைமுறையில் செய்து காட்டினார்கள் என்பதில்லையா? ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு செயலும் ஓர் அறிவிப்பாகவும் விளக்கமாகவும் இருந்தது. உதாரணமாக நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதது, அது ஒரு கட்டளைக்கான கீழ்ப்படிதல் மட்டுமல்ல. இவை ஃபர்ல் ஆகும், இவை சுன்னத், இவை நவாஃபில், அதாவது ஃபர்ல் அல்லாதவை. மேலும் அவற்றை தொழுவது இறை நெருக்கத்திற்கு அவசியமானதாகும். அன்னார் உணவு உண்டது ஓர் அறிவிப்பாகும். அன்னார் உண்டவை ஹலால் என்றும் அன்னார் தவிர்த்தவை உண்ணத்தகாதவை எனும் அறிவிப்பாக இருந்தது. இதனால் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு செயலும் மக்களுக்கு முன்மாதிரியாக ஆக்கப்பட்டதால் அன்னார் எந்த விஷயங்களை ஆகுமானதாக கூறினார்களோ மேலும் பயன்படுத்தினார்களோ அது இபாதத்தாகவே இருந்தது. அதே போன்று எவற்றை அன்னார் தடுத்தார்களோ மேலும் பயன்படுத்தாமல் இருந்தார்களோ அதுவும் இறை வணக்கமாகவே இருந்தது. சுருக்கமாக அன்னாரது ஒவ்வொரு செயலும் இறை வணக்கமாக இருந்தது, மேலும் இறை கட்டளைக்கேற்ப இருந்தது. இதற்கான ஓர் உதாரணம், ஒருவர் அசர் தொழுகையின் நேரத்தை கேட்டார். பொதுவாக ஆரம்ப நேரத்தில் தொழுவது சிறந்தது. ஆனால் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மிக கடைசி நேரம் வரை தாமதப்படுத்தினார்கள். அன்னாரது இந்த தாமதமும் இபாதத்தாகவே இருந்தது. ஏனெனில் அன்னார் இதன் மூலம் ஏதேனும் காரணத்தால் ஆரம்ப நேரத்தில் தொழ முடியாவிட்டாலும் கடைசி நேரத்திற்குள் தொழுதால் அது செல்லுபடியாகும் என்று பாடம் புகட்டினார்கள். ஃபர்லுகளில் இபாதத் இருந்தது, வாஜிப்களில் இபாதத் இருந்தது, சுன்னத் மற்றும் நஃபில் அனைத்திலும் இபாதத் இருந்தது. இவை அனைத்தும் இறை வணக்கமாகும். இவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தும் அன்னார்
நான் அல்லாஹ்வின் அருளால் சொர்க்கம் செல்வேன் என்று கூறினார்கள். அதாவது அன்னாரிடம் அல்லாஹு தாலா தங்களது ஒவ்வொரு செயலும் இறைவணக்கமாகும் என்று கூறியிருந்தும் அன்னார் நான் இறையருளால் தான் சுவனம் செல்வேன் என்று கூறினார்கள். அப்படியானால் நம்மை போன்ற குறைந்த செயல்கள் கொண்டவர்கள் எவ்வாறு நாம் நமது செயல்களால் சொர்க்கம் செல்வோம் என்று கூற முடியும்? இதிலிருந்து அல்லாஹ்வின் அருள் எவ்வளவு முக்கியமான ஒன்றாகும் என்பது தெரிய வருகிறது. ஆனால் அல்லாஹ்வின் அருளும் வெறும் வாதத்தால் கிடைக்காது. அதை அடையவும் ஒரு விஷயம் தேவையுள்ளது. ஈமானின் வாதத்தால் ஒன்றும் கிடைப்பதில்லை. அது யாதெனில் செயலாகும். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை பின்பற்றுவதற்கான முயற்சி, இபாதத்தின் தரத்தை உயர்த்த முயற்சி, அல்லாஹ்வின் அன்பை பெற முயற்சி. ஏனெனில் இபாதத் அல்லாஹ்வின் அன்பில்லாமல் இல்லை, அல்லாஹ்வின் அன்பும் இபாதத் இல்லாமல் இல்லை என்று நான் ஆரம்பத்திலேயே கூறினேன். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவாவின் நிலை எவ்வாறு இருந்தது? இது பற்றி ஹஸரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது தஃப்சீரில் எழுதுகிறார்கள். சில இடங்களில் நான் எனது வார்த்தைகளில் எடுத்துரைப்பேன், ஆயினும் அதிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். பலர் துவா செய்கிறார்கள், ஆனால் அவர்களின் கண்கள், இதயம், மனம், உள்ளம் துவாவுக்கு ஆதரவாக இருப்பதில்லை. துவா செய்கிறார்கள், ஆனால் கண்கள் வேறு இடத்தில், இதயம் வேறு இடத்தில், மனம் வேறு இடத்தில் சுற்றி கொண்டிருக்கும். உள்ளத்தில் இருக்க வேண்டிய அன்பு இருப்பதில்லை, இறைவனுக்காக நேசம் இருப்பதில்லை. அதன் விளைவு என்னவாகும்? இதன் விளைவு யாதெனில் இந்த உறுப்புகள் துவாவுடன் ஒன்றிணைவதில்லை என்பதால், அவற்றுக்கு ஆதரவளிப்பதில்லை என்பதால் இந்த துவாக்கள் வெளிப்படையான துவாக்களாக மட்டுமே இருக்கும். அவனது கண்கள் ஈரமாகி இருப்பதில்லை, அவர்களது உள்ளம் உருகுவதில்லை. துவா செய்யும்போது கண்கள் ஈரமாகி இருக்க வேண்டும், உள்ளம் உருக வேண்டும், சிந்தனை முற்றிலும் இறைவனை நோக்கி திரும்பி இருக்க வேண்டும். அவர்களது உள்ளம் வேதனையினால் உருகவில்லை என்றால் அதன் விளைவாக அவர்களது துவா காற்றில் தூசி பறந்து விடுவதை போன்று பறந்து விடுகின்றது. நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிகவும் சுதந்திரமானவராக, அன்னாரை விட நெருக்கமானவராக வேறு யார் இருக்க முடியும்? அன்னார் துவா செய்யும் போது சில சமயங்களில் அவர்களின் மார்பிலிருந்து கொதிக்கும் பாத்திரம் போன்ற சத்தம் எழும். அவர்கள் எந்த அளவுக்கு அழுவார்கள் என்றால் அன்னாரது தாடியை நனைந்துவிடும். ஆனால் சிலர் தங்கள் பழக்கப்படி இறைவனிடம் பெருமை காட்டி துவாவில் அழுவதை கூட விரும்புவதில்லை. தொழுகையில் உருகுவது மிகவும் அவசியமாகும். இதற்காகவும் மனிதன் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வழிமுறையையும் கூறுகிறார்கள். அழுவது போன்ற முகபாவனையை ஏற்படுத்துங்கள். அந்த வெளிப்புற நிலை கூட இதயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி உண்மையான கண்ணீரை வரவழைக்கும். இவ்வாறு நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இதனை கூறியுள்ளார்கள். எனது இறைவணக்கத்தின் தரம் இதுவாகும். மேலும் நான் நன்றி செலுத்துபவனாவேன். அல்லாஹ்வின் அருள் என்னை காக்கும். அந்த அருளை பெற நான் இறைவணக்கமும் புரிகின்றேன். மேலும் அல்லாஹ்வின் அருள்களுக்கு நான் நன்றி செலுத்துபவனாகவும் இருக்கின்றேன் என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஏனெனில் அல்லாஹு தாலா தேவையற்றவனாவான். நான் நன்றி செலுத்தாவிட்டால் அல்லாஹ் எவ்வாறு நடந்து கொள்வான் என்று எனக்கு தெரியாது என்று கூறினார்கள். நன்மைகள் அனைத்தின் தலைவரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட செயல்களிலிருந்து விலகாமல் இருக்கும்போது மற்றவர்கள் எவ்வாறு விலக முடியும்? நமக்கு செயல்கள் தேவையில்லை, அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று கூறுவது இது காஃபிர்களின் கூற்றாகும், நம்பிக்கையாளர்களின் கூற்றல்ல. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திக்ரும் ஒரு சுன்னத்தாகும். அன்னார் செய்து வந்தார்கள். இது தொடர்பாக ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், திக்ருகளில் ஒன்று உறங்கும்போது செய்யப்படுகின்ற திக்ராகும். உறங்கும்போது நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயத்துல் குர்சி, சூரா இஹ்லாஸ், சூரா ஃபலக் மற்றும் சூரா நாஸ் போன்ற திருக்குரானின் அதிகாரங்களை 3 முறை ஓதி அன்னார் கைகளில் ஊதி உடல் எங்கிலும் கை எதுவரை சென்றடையுமோ அதுவரை தடவுவார்கள். இது நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சுன்னத்தாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க பணிகளுக்காக எப்பொழுதும் செய்து வந்த விஷயங்களை சுன்னத் என்று கூறுகிறோம். திக்ரையும் அன்னார் எப்போதும் செய்து வந்தார்கள். அதாவது இரவில் ஆயத்துல் குர்சி ஓதுவது மற்றும் 3 குல்களை ஓதுவது. எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும். அது மட்டுமின்றி இதை வாழ்க்கையின் அத்தியாவசிய பகுதியாக்க வேண்டும். ஆனால் திக்ரை பற்றி இதை விட்டுவிட்டால் நரகத்திற்கு போய்விடுவோம் அல்லது இதை மட்டும் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும், இதனுடன் வேறு அமல்களின் அவசியம் இல்லை என்ற எண்ணங்கள் இருக்கக்கூடாது. ஃபர்லுகளை நிறைவேற்றுவது அவசியமாகும். சிலர் கடிதம் எழுதி ஏதேனும் சிறிய துவாவை கூறுங்கள், நாங்கள் செய்து கொண்டிருப்பதற்கு
எங்களுக்குள் நன்மையும் உருவாகிவிட வேண்டும், எங்களது பாவங்களும் விலகிவிட வேண்டும், எங்களது பணிகளும் நிறைவேறிவிட வேண்டும், இறை நெருக்கமும் கிடைத்துவிட வேண்டும் என்று கேட்கிறார்கள். முதல் விஷயம் இறை வணக்கமாகும், அதாவது ஃபர்லான தொழுகைகள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லுக்கு பிறகு நஃபில்களையும் நிறைவேற்றினார்கள். தொழுகைகளில் இறை நெருக்கத்தை பெறுவதற்கான படித்தரங்களை முதலில் பெற வேண்டிய அவசியம் உள்ளது. அதற்கு பிறகு நஃபில்கள் இருக்கின்றன, திக்ரே இலாஹி இருக்கின்றன. இவை மனிதனுக்கு மேற்கொண்டு நன்மைகளின் பக்கம் கவனமூட்டுகின்றன. இதனுடன் பிற நற்பண்புகளையும் நற்செயல்களையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும். மனிதன் நற்பண்புகளை கொண்டவனாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு தங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு மற்றும் தங்களது துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட அல்லாஹ்வின் அனைத்து கட்டளைகளையும் நிறைவேற்ற வேண்டும். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு செய்தார்களோ அவ்வாறே நாம் செய்ய வேண்டும். மேலும் அந்த முழுமையான சுன்னத்தின்படி செயல்பட வேண்டும். எவ்வாறாகிலும் இதனை விட்டுவிட்டால் நரகத்திற்கு சென்று விடுவோம், அல்லது திக்ரு மட்டுமே சொர்க்கத்திற்கு இட்டு செல்லும், இதனால் நமது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்று கருதுவதோ கூடாது. என் நிலையிலும் செயல்கள் அவசியமாகும், மேலும் ஃபர்லுகள் மிகவும் அவசியமாகும். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்ற மனிதருக்கு தமது முன்னேற்றத்திற்கே இந்த திக்ருகள் தேவைப்பட்டுள்ள போது நாம் எப்படி நமக்கு இந்த திக்ருகள் தேவையில்லை என்று கூற முடியும்? கூறியபடி உறங்கும் முன் ஆயத்துல் குர்சி மற்றும் 3 குல்லையும் 3 முறை ஓதி வந்தார்கள். கைகளில் ஊதி உடலெங்கும் தடவி வந்தார்கள். ஹஸ்ரத் முஸ்லிஹ் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் பல விஷயங்களின் பக்கம் விரிவாக கவனமூட்டியுள்ளார்கள். ஓரிடத்தில் அவர்கள் இவ்வாறு எழுதியுள்ளார்கள்: மார்க்கத்தின் முன்னோடிகளாக இருப்பவர்கள் தங்களுடைய வணக்கங்களும் திக்ருகளும் மற்றவர்களை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்ற கவலை அதிகமாக கொண்டிருப்பார்கள். மத தலைவர்களாக தங்களை அழைத்து கொள்வோர், உலமாக்கல் அல்லது மத அமைப்புகளின் தலைவர்கள் எனப்படும் சிலர் எங்கள் இறைவணக்கங்கள் மற்றவர்களை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அதற்காக செயற்கை நடிப்பையும் வெளிக்காட்டுபவர்களாகவும் இருக்கிறார்கள். மக்கள் தங்களை நல்லவர்கள் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக. இப்போது பெரிய அரசியல் தலைவர்களும் இதையே செய்ய தொடங்கியுள்ளனர். கைகளில் தஸ்பீ வைத்துக் கொள்வார்கள். சிலர் மசூதிகளின் இமாம்களாகவோ அமைப்புகளின் பொறுப்பாளர்களாகவோ இருப்பார்கள். தங்களை உலகிற்கான முன்மாதிரி என காட்டிக்கொள்ள முயல்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு முன்மாதிரி என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வெளிப்படையான நடிப்புகளை நடிக்கிறார்கள். இத்தகைய நிலை முஸ்லிம்களிடையே மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத தலைவர்களிடமும் காணப்படுகின்றது. சில பழங்குடி மரபுகளிலும் கூட இத்தகைய பழக்கங்கள் உள்ளன. எவ்வாறிருப்பினும் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்வோரின் தங்களது நிலையை வெளிப்படுத்தும் நிலை இவ்வாறாகும். ஒழு செய்யும் போது கூட மிகையான கவனத்துடன் நீண்ட நேரம் உறுப்புகளை கழுவுவார்கள். ஒழு செய்யும் போது விழும் நீர்த்துளிகள் கூட உடல் மேல் விழக்கூடாது, அவை அசுத்தத்தை உண்டாக்கும் என்று கூறுகிறார்கள். சஜ்தா, ருக்கு ஆகியவற்றையும் மிகவும் நீளமாக செய்து தங்களின் முகபாவனையிலேயே பணிவையும் பக்தியையும் வெளிப்படுத்த முயல்கிறார்கள். அது முழுக்க முழுக்க காட்டிக்கொள்வதற்காக செய்யப்படுவதாகும். அவை அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்காக செய்யப்படுகின்றனவென்றால் வேறு விஷயம். ஆனால் இவை உலகிற்கு காட்டுவதற்காகவே செய்யப்படுகின்றன. மக்களின் முன்னிலையில் அதிகமாக பிரார்த்தனைகள் செய்வார்கள். கைகளில் தஸ்பீஹ் இருக்கும், காட்டுவதற்காக திக்ரு செய்கிறார்கள். ஆனால் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவரிலும் மிகுந்த இரையச்சமுடையவராகவும் தக்வா கொண்டவராகவும் இருந்த போதிலும், அன்னாரை விட இரையச்சத்தை வேறெவராலும் வெளிப்படுத்த இயலாது எனும் போதும் அன்னார் இவ்வனைத்து விஷயங்களை விட்டும் எளிமையாக இருந்தார்கள். இத்தகைய செயற்கையை விட்டும் முற்றிலும் விடுபட்டவராக இருந்தார்கள். அவர்களின் வாழ்க்கை முழுவதும் எளிமையால் நிரம்பியதாக இருந்தது. ஹஸரத் அபு கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது: ஒருமுறை நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சில சமயங்களில் நான் தொழுகைக்காக நிற்கும்போது தொழுகையை நீட்டிக்க எண்ணுவேன். ஆனால் ஏதேனும் குழந்தை அழும் சத்தத்தை கேட்டவுடன் அந்த குழந்தையின் தாய்க்கு சிரமம் ஏற்படக்கூடாது என்ற அச்சத்தால் தொழுகையை சுருக்கிவிடுவேன். எவ்வளவு பணிவுடன் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தையின் குரல் கேட்டு நாம் தொழுகையை சுருக்கிவிடுவோம் என்று கூறினார்கள். இன்று சில சூஃபிகள் இதை பற்றி சொன்னால் தங்களை அவமதிப்பதாகவே கருதுவார்கள். நாங்கள் தொழுகையில் எந்த அளவு மூழ்கிவிடுவோம் என்றால் அருகில் மேலமடித்தாலும் எங்களுக்கு தெரியாது என்பதையே அவர்கள் பெருமையாக கூறுவார்கள்.
ஆனால் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு பெருமையடிப்பதிலிருந்தும் விடுபட்டவராக இருந்தார்கள். அவர்களின் மகத்துவம் அல்லாஹ் தந்த மகத்துவம், மனிதர்கள் அளித்தது அல்ல. மனிதர்களிடமிருந்து அவர்களுக்கு எதுவும் தேவையில்லை. அவர்களுக்கு தேவையானது அல்லாஹ்வின் மகத்துவம் மட்டுமே. எனவேதான் அன்னார் இவ்வனைத்து விஷயங்களிலிருந்தும் விலகி இருந்தார்கள். மனிதர்களையே மரியாதை அளிப்பவர்கள் என்று கருதுவோர் மட்டுமே இத்தகைய வெளிக்காட்டுதல்களில் ஈடுபடுவார்கள். அல்லாஹ்வையே உண்மையான மரியாதை அளிப்பவர் என்று நம்புவோர் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநிறுத்திய சுன்னத்தை பின்பற்றி எளிமையையே தேர்ந்தெடுப்பார்கள். அவ்வாறே இருக்கவும் வேண்டும். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, ஒருமுறை அவர்களிடம் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு அணிந்தபடியே தொழுதார்களா என்று கேட்கப்பட்டது. ஒருபுறம் உயர்ந்த தரத்தை அடைய வேண்டும், எங்கு எளிமை வேண்டுமோ அங்கு எளிமையும் உள்ளது. அசல் தொழுகை நேரத்தை பற்றியும் நான் கூறியுள்ளேன். எல்லா கோணத்திலும் சிந்திக்க வேண்டும். எல்லா புறத்திலும் இறை வணக்கம் நோக்கமாக இருக்க வேண்டும். அவனது திருப்தியை பெறுவது நோக்கமாக இருக்க வேண்டும். எவ்வாறாகிலும் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்புடன் தொழுதார்களா என்று கேட்கப்பட்டது. அன்னார் தொழுதார்கள் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். இதன் மூலம் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தேவையற்ற கட்டுப்பாடுகளை தவிர்த்தார்கள் என்பதும் தெரிய வருகிறது. இன்று இஸ்லாத்தின் உண்மையான போதனையை அறியாத சிலர் யாராவது செருப்புடன் தொழுவதை பார்த்தால் உடனே ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். தங்களுடைய கற்பனை கட்டுப்பாடுகள் பூர்த்தியாகாவிட்டால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கான சிறந்த முன்மாதிரி ஆவார்கள். அவர்கள் நிகழ்வுகளின் உண்மையை பார்த்தார்கள். செயற்கை விதிகளுக்கு அடிமையாகவில்லை. இன்றும் நிலை இப்படித்தான். ஒரு அஹ்மதி எனக்கு கடிதம் எழுதியிருந்தார். நீ இந்த கலிமாவை சொல்கிறாயா அல்லது இந்த விஷயத்தை செய்தாயா என்று ஒருவர் அவரிடம் கேட்டாராம். பின்னர், நீ தொழுகையை கூட தொழவில்லை, உனக்கு தொழுகையே தெரியாது, நீ குரானையும் படிக்கவில்லை, உனக்கு இதோடு என்ன சம்பந்தம் என்று சொல்லியிருக்கிறார்கள். உனக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீ அஹ்மதி, மிர்சாயி, காதியானி என்பதால் நீ தொழவே கூடாது என்று அந்த நபர் சொல்லியிருக்கிறார். இதுவே இவர்களின் நிலையாகும். உண்மையில் அவர்கள் அமல்படுத்துவதே இல்லை. எவ்வாறாயினும் அல்லாஹ்வின் வணக்கத்திற்காக தூய்மை அவசியம். இது குர்ஆனும் ஹதீஸுகளும் நிரூபிக்கும் உண்மையாகும். ஆகவே செருப்பு தூய்மையானதாகவும் அசுத்தம் படும் இடங்களில் அணியப்படாததாகவும் இருந்தால் தேவைக்கேற்ப தொழுவதில் எந்த தடையும் இல்லை. இவ்வாறு செய்து நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹம்மதிய சமுதாயத்தின் மீது பெரும் உபகாரம் செய்துள்ளார்கள். தேவையற்ற கட்டுப்பாடுகளிலிருந்தும் செயற்கை நடிப்பிலிருந்தும் அவர்களை விடுவித்தார்கள். இத்தகைய விஷயங்களில் சண்டையிடுபவர்கள் இந்த அழகிய முன்மாதிரியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மகத்துவத்திற்கும் தக்குவாவிற்கும் பாதிப்பு இல்லாத ஒரு செயலை செய்வதால் மனிதனின் பெருமையில் மாற்றம் ஏற்படாது. பின்னர் தொழுகையை நிலைநிறுத்துதல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். அதில் தானே தொழுதல், பிறரையும் தொழ வைப்பது, உண்மையான மனநிலையில் ஆர்வத்துடன் தொழுதல், ஒழு செய்து பொறுமையாக ஜமாத்துடன் அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து தொழுதல் என அனைத்தும் அடங்கும். ஹதீஸுகளில் தொழுகை என்பது அல்லாஹுக்கும் அடியாருக்கும் இடையிலான சந்திப்புக்கான ஒரு வாய்ப்பாகும் என்று கூறப்பட்டுள்ளது. அதன் மூலம் நபியின் மூலமாக அல்லாஹ் உருவாக்க விரும்பும் வண்ணம் நம்பிக்கையாளர்கள் மேல் படிந்து அவர்கள் அல்லாஹ்வின் நிறத்தில் நிறமூட்டப்படுகிறார்கள். நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்தான தொழுகைக்கு அளித்த முக்கியத்துவத்திற்கு சான்று, ஒருமுறை ஒரு பார்வையற்ற சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், என் வீடு பள்ளியிலிருந்து மிகவும் தூரத்தில் உள்ளது, வர மிகவும் சிரமமாக இருக்கின்றது, எனவே வீட்டிலேயே மழைக்காலங்களில் தொழ அனுமதித்தாருங்கள் என்று கேட்டார்கள். மதீனாவில் மண் வீடுகள் இருந்தன. மழையால் தெருக்களில் நீர் நிறைந்திருக்கும். மழை நீரில் செல்ல வேண்டியிருந்தது. சுவர்களை காப்பாற்ற மழைநீர் சுவற்றில் பட்டு மண் சுவற்றிற்கு இழப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக சுவர்களின் ஓரமாக கற்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த பார்வையற்ற சஹாபி, நான் தண்ணீரின் காரணமாக பாதையின் நடுவில் நடந்து வர முடியாது, சுவற்றின் ஓரத்தில் நடந்தால் எனக்கு கண்கள் தெரியாத காரணத்தினால் காயம் ஏற்படவும் விழும் அபாயமும் உள்ளது, நான் வீட்டிலேயே தொழுது கொள்ளட்டுமா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில், சரி தொழலாம், கடினம் ஏற்படுமெனில் எந்த தடையும் இல்லை என்று அனுமதியளித்தார்கள். ஆனால் அவர் சென்ற பின் சஹாபாவிடம் அவரை மீண்டும் அழைத்து வாருங்கள் என்று கூறினார்கள். அவர் திரும்பி வந்ததும்,
உங்கள் வீட்டில் பாங்கொலி கேட்கின்றதா என்று கேட்டார்கள். ஆம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, பாங்கொலி கேட்கின்றது என்று அவர் கூறினார். அப்போது நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பாங்கு கேட்கின்ற போது காயம் ஏற்பட்டாலும் தடுமாறினாலும் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று கூறினார்கள். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் அன்பின் மரங்கள் இதயங்களில் வளர்ந்து என்றும் நிலைக்கும் இனிய கனிகளை தரும். இது சூஃபிகளின் சுலூக் முடியும் இடமாகும். இந்நிலையில் அந்த தரத்தை அடைகின்ற மனிதன் எங்கும் அல்லாஹ்வின் ஜொலிப்பையே காண்கின்றான். அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், உண்மையான இறை வணக்கம் என்பது அல்லாஹ் எப்போதும் நினைவில் இருக்கும் நிலையில் செய்யப்படும் இறை வணக்கமே ஆகும். அதுவே உண்மையான இபாதத்தாகும். இன்னனி லக்கும் மின்ஹு நதீரும் வ பஷீர், நான் அவனிடமிருந்து உங்களுக்கு எச்சரிப்பவராகவும் நற்செய்தி கூறுபவராகவும் வந்துள்ளேன். வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், முழுமையான தூய அல்லாஹுக்காக செய்யப்படும் இபாதத் என்பது மிக உயர்ந்த பணியாகும். அதை ஒரு முழுமையான முன்மாதிரி, ஒரு புனித ஆற்றலின் தாக்கம் இல்லாமல் அடைய முடியாது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் அந்த இறைவனிடமிருந்து நதீரும் பஷீருமாக வந்துள்ளேன். என்னை ஏற்றுக்கொண்டால் பெரிய நற்செய்திகள் உங்களுக்கு உண்டு. ஏனென்றால் நான் நற்செய்தியாளனாக இருக்கின்றேன். மறுத்தால் நான் நதீராக இருக்கின்றேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பெரிய தண்டனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆகையால் இதுவே நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய விஷயமாகும். நாம் நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உஸ்வாயே ஹசனாவை பின்பற்றி அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம் என்றால் அவர்களை நற்செய்திகளை அறிவிப்பவராகவும் ஏற்றுக்கொண்டுள்ளோம். அந்த நற்செய்திகளை நாம் பெற முடியும் என்பது நாம் நமது இபாதத்தின் உரிமைகளை நிறைவேற்றுபவர்களாகவும் அவர்களின் முன்மாதிரியை பின்பற்ற அந்த தரத்தை அடைய முயற்சி செய்பவர்களாகவும் இருப்பதன் மூலமே ஆகும். நினைவில் கொள்ள வேண்டும், இந்த முயற்சிக்காக தியாகம் செய்ய வேண்டியுள்ளது, ஜிஹாது செய்ய வேண்டியுள்ளது. சிலர் நாங்கள் ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்ற முயற்சி செய்கிறோம் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் அவர்களிடம் கேட்டால் அது உண்மையில் ஆன்மாவின் ஏமாற்றமே ஆகும். முயற்சி உண்மையானதாக இருந்தால் அதில் ஒரு கவலை, ஒரு சிந்தனை அவசியம் இருக்கும். ஆகையால் நம்மில் ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே மதிப்பாய்வு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. நமது முயற்சிகள் உண்மையான முயற்சிகளாக உள்ளனவா இல்லையா என்பதை நாம் ஆராய வேண்டும். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இபாதத் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அவர்கள் ஹிரா குகைக்கு சென்று வழிபாடு செய்தார்கள். அந்த இடம் காட்டு மிருகங்கள், பாம்புகள், சிறுத்தைகள் போன்ற அபாயங்கள் நிறைந்த இடமாக இருந்தது. இதை பற்றிய விளக்கம் முன்பே கூறப்பட்டுள்ளது. அங்கு அவர்கள் துவாக்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இந்த விஷயத்தை விளக்கி அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு பக்கம் ஈர்ப்பு அதிகமாகிவிட்டால் மற்றொரு பக்கத்தின் பயம் உள்ளத்திலிருந்து நீங்கிவிடுகிறது. அல்லாஹ்வின் அன்பின் ஈர்ப்பு அதிகரித்து அவனது இபாதத்தின் மீது கவனம் திரும்பிய போது உலக விஷயங்களின் பயம் அகன்று விடுகின்றது. அன்னார் ஒரு உதாரணமும் கூறுகிறார்கள். சில பெண்கள் மிகவும் பயந்த இயல்புடையவர்களாக இருந்தாலும் தங்கள் குழந்தை நோயுற்ற நேரத்தில் தேவையின் காரணமாக இரவு இருளில் கூட பகலில் செல்ல இயலாத இடங்களுக்கு செல்வதை காணலாம். அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் பயமும் அவன் மீது உள்ள அன்பும் மேலோங்கிவிட்டால் மற்ற எல்லா பயங்களும் அச்சமும் அழிந்து விடுகின்றன. இத்தகைய துவாவிற்காக தனிமையும் அவசியமாகிறது. முழுமையான தொடர்புடன் தான் ஆன்மீக ஒளிகள் வெளிப்படுகின்றன. ஒவ்வொரு தொடர்பும் ஒரு மறைவை நாடுகிறது. அதாவது அது மறைமுகமான தொடர்பாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அது வெளிப்படும். அன்னார் கூறுகிறார்கள், இறை வணக்கம் அல்லாஹுக்காக மட்டுமே இருக்க வேண்டும், வெளிக்காட்டுதலுக்காக இருக்கக்கூடாது. கீழ்ப்படிதல், இறை வணக்கம் மற்றும் தொண்டாற்றுவதில் பொறுமையுடன் செயல்பட்டால் அல்லாஹ் அதை ஒருபோதும் வீணாக்க மாட்டான். இஸ்லாத்தில் ஆயிரக்கணக்கானோர் இருந்துள்ளனர். மக்கள் அவர்களை அவர்களிடமிருந்து வெளிப்பட்ட ஒளியினாலேயே அடையாளம் கண்டுள்ளனர். அவர்களுக்கு ஏமாற்றுவோர் போல் மஞ்சள் உடைகள், நீண்ட அங்கிகள் அல்லது தனிப்பட்ட அடையாள ஆடைகள் தேவையில்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்கள் இப்படிப்பட்ட உடைகளை அணியவில்லை. நான் பெரிய ஃபக்கீர், பெரிய சூஃபி என்று காட்டுவதற்காக அங்கிகள் அணியவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்களிடமிருந்து தனியாக தெரியும்படி எந்த விசேஷ உடையும் இல்லை. ஒருமுறை ஒருவர் ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி என்று நினைத்து அவர்களுடன் கைகுலுக்கி மரியாதை செய்ய தொடங்கினார். இறுதியில் ஹஸரத் அபூபக்கர் எழுந்து
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசிறிவிட்டார்கள். சொற்களால் அல்ல, செயலின் மூலமாக இவர்தான் அல்லாஹ்வின் தூதர், நான் ஒரு தொண்டனாவேன் என்பதை விளக்கினார்கள். மனிதன் அல்லாஹ்வின் அடிமையாகும் போது நிறமுள்ள ஆடைகள் அணிவது, விசேஷ தோற்றம் அமைப்பது, மாலைகள் அணிவது அல்லது கையில் நீண்ட தஸ்பீகளை வைத்துக்கொண்டு நடப்பது ஏன் தேவை? இப்படிப்பட்டவர்கள் உலகத்தின் நாய்கள் போன்றவர்கள். அவர்கள் அல்லாஹ்விற்குரியவர்கள் அல்லர், உலகுக்குரியவர்கள். அல்லாஹ்வை நாடுபவர்களுக்கு இவ்வளவு சுய நினைவு எங்கே இருக்கும்? அவர்கள் விசேஷ உடையை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் மக்களின் பார்வையிலிருந்து மறைந்திருக்கவே விரும்புவார்கள். சிலரை அல்லாஹ் தன் ஞானத்தின் காரணமாக வெளியே கொண்டு வருகிறான். தன் தெய்வீகத்தின் சான்றை வெளிப்படுத்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கள் தங்களை நபி என்று அழைக்க வேண்டும் அல்லது தங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஆசை எவ்விதத்திலும் இருக்கவில்லை. அதனால்தான் கல்லறையை விட நெருக்கமான அந்த குகையில் சென்று வழிபாடு செய்தார்கள். அங்கிருந்து வெளியே வர வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இருக்கவில்லை. இறுதியில் அல்லாஹ் தன் ஞானத்தால் அவர்களை தானாகவே வெளியே கொண்டு வந்து அவர்களின் மூலம் உலகில் தன் ஒளியை வெளிப்படுத்தினான். அல்லாஹு தாலா அந்த ஒளியிலிருந்து நமக்கும் பயன்பெறும் நல் வாய்ப்பை வழங்குவானாக. அல்லாஹுவின் இபாதத்தின் உரிமைகளை நிறைவேற்றும் வாய்ப்பை நமக்கு அளிப்பானாக. நபியே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரியை ஏற்கும் நல் வாய்ப்பை நமக்கு கிடைக்கச் செய்வானாக. மேலும் அந்த அழகிய முன்மாதிரியை உண்மையான முறையில் பின்பற்ற முயற்சி செய்யும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு அருள்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.